ஹே கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த போஸ்டரை நான் எப்படி டிசைன் பண்ண தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த போஸ்டருக்கு யூஸ் பண்ணிக்க பேக்ரவுண்ட் இது தான். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நான் பிக்சல், சன்ஸ்பிளாஸ் அந்த மாதிரி வெப்சைட்லையும் டவுன்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணால் இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் யூஸ் பண்ணிக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி, டயர் பிஎன்ஜி. நீங்கள் போய் கூகுளில் போய் சிம்பிளாக டயர் பிஎன்ஜி போட்டாலே கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பயர் தான் இது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். இதுக்கு வந்து நான் காசியன் பிளர் ஆட் பண்ணி இந்த எஃபெக்ட் கொண்டாந்துட்டேன், ஒரு பிளர் எஃபெக்ட்டு. ஸோ நான் காசியன் பிளர் வந்து இந்த வேல்யூ வச்சுருக்கேன், பார்த்துவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் டீட்டெயில். ஸோ இது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல. பட் மூவி நீங்கள் ஆஃபீஸில் டிசைன் பண்ணும்போது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் டிசைன் பண்ணும்போது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நான் எப்படி டிசைன் பண்ணால் ஒரு ரெக்டாங்கிள் டூல் வச்சு இந்த டேப் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ட்ராப் ஷேடோ எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் பிஎன்ஜி. இதுவும் சும்மா கூகுளில் தான் எடுத்தது தான். நெக்ஸ்ட்டு 2 ஆயில் கேன் பிஎன்ஜி. இது ரெண்டும் ஒரே பிஎன்ஜி தான். ரஸ்டட் ஆயில் கேன் போடுங்க, இந்த மாதிரி கிடைச்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் டூல் வச்சு சும்மா 2 சைடு கலர் ஆட் பண்ணதான், எல்லோ ஆரஞ்சு. ஸோ இந்த போஸ்டர் வந்து நான் மெயினாக எல்லோ அண்ட் ஆரஞ்சு வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ப்ரஷ் வச்சு பண்ணது. ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டேன், நைட் 28. ஸோ ஃப்ளோவும் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணால் இந்த மாதிரி எப்படி கிடைக்கும், லைட்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கேனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு, சாஃப்ட் ரவுண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு அங்கே இங்கே ஒரு ஃப்ளோ அதிகப்படுத்திட்டு அங்கேயும் வச்சது தான். எடுத்து பண்ணால் ஸ்னோ ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணது. ஒரு லைட்டாக ஒரு எஃபெக்ட் கிடைக்க, ஒரு டஸ்ட் எஃபெக்ட் கிடைக்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் தனுஷ் பிஎன்ஜி. ஸோ இது ரீடச் எல்லாம் பண்ணதான். ரீடச் பண்ணாமல் நான் இது எடுத்து வைக்கல. ஸோ ரீடச் பண்ணிக்கான வீடியோனா தனியாக ஐ பட்டனில் கொடுக்க, அதை பாருங்கள். தனியாக வீடியோ போட்டுருங்க டெடிக்கேட்டாக. ஸோ இதுக்கான ஹைலைட்ஸு, கர்வ்ஸ்லாம் வச்சு பண்ணது. இது சும்மா ஹைலைட்ஸ் மட்டும்தான், ஹைலைட்ஸ் அண்ட் பிளெண்டிங் அதெல்லாம் வச்சு பண்ணது. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிறக்காண்டி ஒரு சன்கிளாஸஸில் ஒரு இது பட்டது. இது ப்ரஷ் டூல் வச்சு பண்ணாதான். இது பார்த்தீங்கன்னா 2 புல்லட் பிஎன்ஜி. இதெல்லாம் கூகுளில் கிடைச்சதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ட்ரம் பிஎன்ஜி. ஸோ இது ஒரு குரூப்பு. இதில் எத்தனை இதிலே ஒரு 3-4 லேயர் போட்டிருக்கேன் இந்த குரூப்லேயே. ஸோ ஃபஸ்ட்டு உட்டன் பிஎன்ஜி. நெக்ஸ்ட்டு ஷேடோஸ் தாண்டி ஒரு இது அந்த டீக்கப் மேலே ஒரு இது கலர் எஃபெக்ட்டு. ஸோ அதுக்கு மேலே ஸ்மோக்கு, கன்னுக்கான ட்ராப் ஷேடோ எல்லாம் பண்ணியாச்சு. கன்னுக்கு கலர் ஷேடோ, அவ்வளோதான் கலர் எஃபெக்ட். ஸோ அதுக்கு மேலே இந்த பேக்ரவுண்டை பிளெண்ட் ஆகிறதுக்காண்டி ப்ரஷ் டூலை வச்சு லைட்டாக பண்ணிக்கிட்டேன், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியாச்சு, அதான். ஸோ ஃபைனாக ஒரு புல்லட் பிஎன்ஜி. இதுக்கு வந்து நான் மோஷன் பிளர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மோஷன் பிளர் நான் அதை ரெஸ்டிரேஸ் கொடுத்தாங்க, போயிடுச்சு. ஸோ லைட்டாக மோஷன் பிளர் வந்து 90 அந்த மாதிரி வச்சு கொடுங்க, கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், அது மேலே வந்து ஹைலைட்ஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே இப்படி வராது. நான் ப்ரெஷரில் போய் நல்லா இன்க்ரீஸ் பண்ணேன், 50% வச்சுருக்கேன். இந்த 50% குறைச்சி காமிக்கிறப்பாங்க, எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு கோடு மாதிரி தான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் டீட்டெயில் டுட்டோரியல் வேணுன்னா கேட்டிங்கன்னா நான் போடுறேன். ஸோ இதுக்கு அதிகமாக தேவைப்பான்னு நினைக்கிறேன், சும்மா பிஎன்ஜி வச்சு ஆட் பண்ணதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட். ஸோ பெர்சியன் டேக் இருக்குன்னா அதை நான் தனியாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் லுக்கப்பு. இது வந்து எட்ஜி ஆம்பர்னு ஒரு லுக்கப்பு. 3DL ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இல்லைனா அது ரொம்ப இதாக இருக்கும் பாருங்கள், ஒப்பாசிட்டி அதிகப்படுத்தி காமிப்பேன். ஸோ ரொம்ப எல்லோயிஸாக வரும். ஸோ நான் ஒரு 30% வச்சுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு மேன் இருக்க மாதிரி அது ஃபுல்லாக ஷேடோ ஸ்க்ரேப் பண்ணிட்டு கையை மட்டும் ஹைலைட் பண்ணி கொண்டாண்டது தான். ஸோ ரெட் ஆட் பண்ணி இந்த பிஎன்ஜிலாம் பார்த்தீங்கன்னா மேன் பிகெயின் போட்டிங்கன்னா கிடைக்கும் கூகுளில். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற ஸ்டாக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோ, நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல் வச்சு லைட்டாக ஒரு எஃபெக்ட்டு, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி. அதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸு ரெட்டு அதிகப்படுத்திட்டு ரெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு
மெஜெண்டா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எல்லோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன் கலர் பேலன்ஸில். பிகாஸ் நம்ம ரெட் அண்ட் எல்லோ தான் முக்கியம் இந்த போஸ்ட்டில், அதனால். ஸோ அடுத்து ஒரு டைப்போகிராஃபி. லெட்ஸ் ரைட் இதெல்லாம் ஈழோ எஜிட்டல் ஃபாண்ட்டு. ஸோ ஃபாண்ட்டு கேட்டினாரு. ஸோ ஒரு பிஎன்ஜி அடுத்து ஒரு டைட்டில் பிஎன்ஜி. அதுக்கடுத்து ஒரு ஃபைனலாக ஒரு லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு கேமரா பில்லில் போய் விகண்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.